சில வழக்குகள், ஜெயிக்க முடியாத வழக்குகள். ஆமா, வெள்ளிக்கிழமை என்னது ஜட்ஜ்மெண்ட்டு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த வழக்குடைய பகுதி தோல்வி. நான் தேவன் என்ன செய்தாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு இடைப்பட்ட நாட்கள் ஆண்டவர் சொன்னாங்க, ஒரு சாயங்கால வேளையில் இந்த வழக்கில் நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அந்த நீதிபதிகிட்ட போகும்போது இந்த வழக்குகளில் ஜெயம் வரவே வராதான். ஆனால் தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்க நான் இந்த வழக்கை ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதே போல் ஆண்டவர் சொன்னது போல் என்ன செய்தாங்க, ஜெயிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு வழக்கு ஹைகோர்ட்டில் நடந்து கொண்டிருந்த ரொம்ப நாளாக அவங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட்டில் என்ன சீக்கிரத்தில் வராது, அதாவது முடிவே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது, பிரச்சனை மேலே பிரச்சனை. தேவன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த வழக்கு முடிவுக்கு வருகிறது, இந்த வழக்கில் நான் ஜெயம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அந்த மாத தொடக்கத்தில் சொன்னாங்க, ஒரு 5-6ஆம் தேதிக்குள்ளே அந்த மாத கடைசியில் இந்த வழக்கை ஜெயித்து கொடுத்தாங்க. பல தீர்க்க தரிசனம். ஆமாம், இந்த புள்ள மரித்து போவன் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இது வியாதிப்பட்டு என்னது பிரபலமான மருத்துவமனையில் இருக்கிறது, சின்ன பொண்ணு மரித்து போவன் ஆண்டவர் சொன்னாங்க. காலையில் எழுந்து ஓடுன, அதிகாலை 4:15 மணிக்கு அந்த காரியத்தை தேவன் சொன்னாங்க. நான் காலையில் எழுந்து என்ன செய்தேன், ஓடுனேன், போனேன். அந்த மருத்துவமனையில் போய் அந்த தாயினிடத்தில் அவங்க புள்ள செத்து போகன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. என் மனைவிக்கு சொன்னேன், கண்ணீரோடு என்ன அங்கே போய் ஜெபித்துட்டு வந்தேன். கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க. அப்புறம் சபைக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த குழந்தை மரித்து போக வேண்டிய குழந்தையை தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, இன்னைக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த குழந்தை உண்மையிலே மரித்து தான் போகும் சொன்னது, ஆண்டவர் சொன்னது உண்மையா இல்லை நீம பிராடு விடுறீரா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை மரித்து போகும் அப்படின்னு சொன்னது உண்மை அப்படின்னா, இந்த தெருவில் இந்த குறிப்பிட்ட வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்கும். இந்த தெருவில் இந்த குறிப்பிட்ட வீட்டில், ஆமாம், எப்படி சவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் சில நேர் தெருவுக்கு அனனியாட்ட சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த தெருவில் இந்த வீட்டில் என்ன செய்யும், ஒரு மரணம் சம்பவிக்கும். சில மாதத்தில் அந்த தெருவில் அந்த வீட்டில் ஏறக்குறைய ஒரு 47 வயதில் இருக்கிற ஒரு சகோதரன் என்ன செய்தார், மரித்தார். அது மரிக்கும் போது நீ நினச்சிக்க, உன் புள்ள சாக வேண்டிய பிள்ளைய தேவன் ஜபத்தினால உயிர் கொடுத்து வைத்திருக்கிறாங்கிறத அறிந்து கொள். சுகமாகி வந்ததுக்கு அப்புறம் இதை சபைக்கு முன்பாக சொல்லி அதற்கு பின்பாக இது நிறைவேறினது. இன்னும் சொல்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதை, முன் உரைக்கப்பட்டு பின் நிறைவேறி கொண்டிருந்ததை இன்னும் அநேக சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர், பட்டணம், தேசம், அரசியல் ஏன் சொல்ல விரும்பலைன்னா அதை விரும்பவே இல்லை. ஏன்னா நம்ம நடக்கிறது, போராடுகிற எல்லாத்தையும் பார்க்குறோம், அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்முடைய இது என்ன அப்படின்னா, கடைசி நேர எழுப்புதல். இன்றைக்கு இந்த எழுப்புதல் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நடந்ததை சபை இந்த ஊழியத்தில் தேவன் செய்த பல பகுதிகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இன்றைக்கு சபையானது இன்றைய ஊழியத்தில் நிற்கிற அநேகர் எத்தனையோ சபைகள்லேருந்து வந்திருக்கிறாங்கங்க. பெரிய பெரிய சபைன்னு சொல்லுவாங்க, அவங்க சபன்பாங்க, இவங்க சபன்பாங்க, சபையை குறிச்செல்லாம் மேன்மை பாராட்டுவாங்க. நான் அற்பமான அந்த இடத்துல ஆண்டவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று திருவலம் பற்றின யாவே என்கிற 4 எழுத்து ஆண்டவர் என்ன செய்தாங்க, ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன பெயர் வைக்கணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் 4 எழுத்துக்களை காண்பித்தாங்க. எழுப்புதலுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னபடியினாலே யாவே எழுப்புதல் ஊழியர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. லோகம் இன்றைக்கு 7 பொன் கொத்து விளக்கு. ஆண்டவர் இதற்கு என்ன லோகம், 7 பொன் கொத்து விளக்கை ஆண்டவர் காண்பித்து ஒவ்வொன்றும் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து அவர் என்ன கொடுக்கிறார் அதை தாமதமாக அமர்ந்துரு. ஆமாம், பதறி போய் எதையும் செய்யாத. சில பேர் ஏமாற்றுவாங்க, இன்னைக்கு இது இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். என்ன சொல்கிறீங்க, அது முடிஞ்சால் முடிஞ்சிட்டு போகுது, இருந்தால் இருக்கட்டும், முடிஞ்சால் முடியட்டும். ஆமாம், எனக்காக ஆண்டவர் வச்சிருப்பாங்க அப்படின்னா அது எப்படியும் நடக்கும், அவ்வளவுதான். தேவ பிள்ளைய நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்க. நலமானதை சோதித்து பாருங்க, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணுகிறாங்க. அதாவது நம்ம எஸ்தர் ராஜாத்தியை பேசி கொண்டிருந்தோம். இன்னைக்கு சபைக்கு அழிவு யார் அப்படின்னா பாடகர். இதெல்லாம் திட்டமாக பல முறை தீர்க்க தரிசன டைரியில் தேவன் சொல்லி 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 எழுதப்பட்டது.
சரி, சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்குமானா அதெல்லாம் நம்ம யூடியூப்ல அந்த சில டிவிகளில் அது அப்படியே வரும். அது ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம சபையில் என்ன செய்திருவோம், சொல்லிடுவோம். இந்த பாடகரை ஆண்டவர் காண்பித்து இப்படி சொல்லிக்கிறாங்க, இந்த பாடகர்களை காண்பித்து இவர்கள்லாம் இப்படிப்பட்ட பகுதியில் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அது அப்படியே அதுக்கப்புறம் என்னது, சொன்னதுக்கு அப்புறம் நடக்கும். இதை யாவே எழுப்புதல் ஊழியங்கள்ங்கிற யூடியூப் சேனலை இலைமறை காயாக பேரு சொல்லாம, ஏன் அப்படின்னா நான் யாரையும் அசிங்கப்படுத்த நினைக்காதனால தான் அப்படி சொல்றேன். சரியா? நான் அதை விரும்பல. ஒருவேளை நேராக சந்திக்கக்கூடிய நாட்கள் வரும் அப்படின்னா அந்த காரியங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனே ஒழிய, இல்லை அவங்ககிட்ட போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதே ஆண்டவர் சொல்றனால தான் நான் போக விரும்பலை. ஒருவேளை போய் சொல்லு அப்படின்னா கட்டாயம் போய் சொல்லிடலாம். நீ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த பாடகர்களை தான் என்ன செய்வாங்க, என்கரேஜ் பண்ணிட்டு சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. அதனால இந்த பாட்டெல்லாம் ஒன்றுக்கு பிரயோஜனப்படாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் தெளிவான தேவனுடைய சத்தங்கள்.